இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அனைவரும் எழுந்து நிற்போம். We are not the people of death, we are the people of Easter. நாம் இறப்பின் மக்கள் அல்ல, உயிர்ப்பின் மக்கள். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. எல்லாம் வாய்த்திறந்து சொல்லுங்க பார்க்க, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இரண்டாவது வார்த்தை அவர் சொன்னது, நான் அஞ்சாதீர்கள், நான் என்றும் உங்களோடு இருப்பேன் உலகம் முடியும் வரை. அஞ்சாதீர்கள், நான் என்றும் உங்களோடு உலகம் முடியும் வரை இருப்பேன் என்று உயிர்த்த ஆண்டவர் அற்புதமான வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த ஈஸ்டரிலே. ஆகவே தான் சொன்னேன், we are not the people of death. நாம் இறப்பின் மக்கள் அல்ல, உயிர்ப்பின் மக்கள். அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், அஞ்சாதீர்கள். அந்த வார்த்தையை நாம் உள்வாங்கி அந்த ஆண்டவரை போற்றுவோம், துதிப்போம். அனைவரும் இணைந்து அஞ்சாதே அஞ்சாதே என்ற பாடல் உற்சாகமாக சந்தோஷத்தோடு நாங்கள் உயிர்ப்பின் மக்கள் என்ற சந்தோஷத்தோடு பாடுவோம். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்று உன்னோடு, இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. சேர்ந்து எல்லோரும் அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குன்று மசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதான் ஆனாலும் எந்த நன்பு மாறாது, என்ன நிலைதான் ஆனாலும் எந்த நன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். சேர்ந்து அஞ்சாதே அஞ்சாதே
அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாளோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ. அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாளோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நான் மறவேனே. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நான் மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பே. எல்லோரும் அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பே. அஞ்சாதே 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 நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலோ என் அன்பு உன்னோடு. என் அன்பு உன்னோடு. என் அன்பு உன்னோடு. கரங்களை குவிப்போம், ஆண்டவரை உற்று நோக்குவோம். உயிர் தெழுந்தவுடனே தம் மக்களை தம் சீடர்களை பார்த்து சொன்ன அருமையான வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, அஞ்சாதீர்கள், நான் என்றும் உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்ற அற்புதமான வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம், நாம் அனைவரும் இறப்பின் மக்கள் அல்ல, உயிர்ப்பின் மக்கள். இயேசுவோடு உயிர் தெழுந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் உயிர் பெற்றிருக்கிறது, நமது பார்வைகள் உயிர் பெற்றிருக்கிறது, நமது வார்த்தைகள் உயிர் பெற்றிருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் உயிர் பெற்றிருக்கிறது, நமது பேச்சுகள் உயிர் பெற்றிருக்கிறது. அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அஞ்சாதீர்கள், நான் என்றும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இதோ இந்நொடி முதல் நம்மோடு இருப்பதற்காக உயிர் தெழுந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். யார் நம்மை கைவிட்டாலும், பெத்த பிள்ளைகள் நம்மை கைவிட்டாலும், அனாதையாக்கினாலும், இவர் சொல்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று. ஜெபிப்போமா? உயிர்ப்பு பெருவிழாவிலே இருக்கிறோம். 40 நாட்கள் தவம் செய்து, ஜெபம் செய்து, தர்மம் செய்து, உயிர்ப்பின் நாளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்றுங்க கூடியிருக்கிறோம். கோடி அற்புதர் அந்தோணியாரின் திருத்தலத்தில் இந்த உயிர் தாண்டவர் நாம் ஒவ்வொருவரும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நமது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம், நமது பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். பலவிதமான வேண்டல்களோடு இங்கே வந்திருப்போம். உடல் பிரச்சனையோடு, மனப்பிரச்சனையோடு ஒப்பு கொடுப்போம். பலவிதமான தேவைகளோடு இங்கே வந்திருப்போம். யாரும் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வந்திருப்போம். உயிர் தாண்டவரை நாடி சென்றால் நிச்சயம் எனது வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், நான் கேட்கின்ற வரங்களை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். அவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிப்போம். மௌனமாக சில நிமிடங்கள்
மௌனமாக உங்கள் தேவைகளை எல்லாம் அவருடைய பாதத்திலே வையுங்கள். அவரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குன்றும் அசையலாம், கூகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். எந்த நிலைதான் ஆனாலும் எந்த நன்மை மாறாது. என்ன நிலைதான் ஆனாலும் எந்த நன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, எல்லோரும் சேர்ந்து அஞ்சாதே அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலோ என் அன்பு உன்னோடு. என் அன்பு உன்னோடு. நம்மையெல்லாம் நல்வழி நடத்தி வந்த நம்முடைய திருச்சபையின் தலைவர் பிரான்சிஸ் திருத்தந்தை நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்திருக்கிறார். இந்த நற்கோரணை ஆண்டவர் முன்பாக அவருக்காக சில நிமிடங்கள் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக எல்லோரும் கரங்களை குவித்து கண்களை மூடி மௌனமாக அஞ்சலி செலுத்துவோம். அவருக்காக ஜெபிப்போம். மண்ணில் வாழ்ந்த ஒரு புனிதர் அவர். இன்று ஆண்டவரோடு ஆண்டவரை பார்க்க சென்றிருக்கிறார். மௌனமாக நித்திய இளைப்பாற்றி ஆண்டவரை அவருக்கு அளித்திடுவீரே. நித்திய இளைப்பாற்றி ஆண்டவரை அவருக்கு அளித்திடுவீரே. நித்திய இளைப்பாற்றி ஆண்டவரை அவருக்கு அளித்திடுவீரே. கரங்களை உயர்த்தி இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா அப்படி நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லோரும் இணைந்து அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா என்று சொல்லணும். இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அஞ்சாதீர்கள். நான் என்றும் உலகம் முடியும் வரை
உங்களோடு இருப்பேன். நம் ஆண்டவர் இயேசு. முழங்கால் படியிடுவோம், மாண்புயர் பாடி அவரது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரில் வரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆயவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனி எங்கள் தேவன் வாழ்கவே. வான் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பால் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்த இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதயம் ஏந்தி சங்கமமாவோ. அன்பு இயேசு பலியினை சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோ. அன்பு இயேசு பலியினை சரித்திரமாவோ. அருளறிப்பாயும் இந்த திருப்பலிதனிலே அருள்வழியாய் நமது தியாக பலிகளை அத்தனை கூர்வாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் பாடுவோம். அத்தனை கூர்வாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் பாடுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ. அன்பு இயேசு பலியினை சரித்திரமாவோ.
சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மையிலே நம்மை பகிரவும் நாடு நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே மனிதருக்கு அருளும் இணையற்ற பலி புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயம் மீது சங்கமமாகும். சரித்திரமாகும். அன்பு தீபம் இதயம் மீது சங்கமமாகும். அன்பு பயிலைந்து சரித்திரமாகும். அருளதி பாயும் இந்த திருப்பலிதலிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பலிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமே சங்கமமாகும். அன்பு பலியை சரித்திரமாகும். அன்பு தீபம் இதயமே சங்கமமாகும். அன்பு பலியை சரித்திரமாகும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது, உலகத்திலே அதிகமான பக்த கோடிகளை கொண்டிருக்கின்ற ஒரு புனிதர் அப்படின்னா யாரு? அதான் இல்லை, மாதாம்மா. யாரு? மாதாம்மா. ரெண்டாவது யாரு? அந்தோணியார். பிரைஸ் தி லார்ட். அந்தோணியாரும் சாமானியர்களும் ஏழை எளிய மக்களும், அந்த தலைப்பில் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம், மறைவுரை கேட்க போகிறோம். அதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். இன்று இந்த வளாகமே கூடியிருக்க காரணம் என்ன? அந்தோணியாரின் பரிந்துரை மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, பக்தி. தேடி வந்திருக்கிறீங்க. இந்த திருப்பலின் வழியாக ஏழை எளிய மக்களாகிய நாம் அந்த கோடி அற்புதர் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து அந்த புனிதர் வழியாக வல்லமைமிக்க பரிந்துரை வழியாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசு ஆண்டவர், உயிர் தாண்டவர் அமைதியினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் பாதுகாப்பாலும் நோயற்ற வாழ்வாலும் நிரப்ப வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த கருத்தோடு இணைந்து அதிபர் தந்தை அறிவித்தது போல நம்மையெல்லாம் ஆன்மீக வழியிலே நடத்தி வந்த ஒரு நல்லாயன் திருத்தந்தை பிரான்சிஸ் மண்ணிலே ஒரு புனிதராக வாழ்ந்தார். இன்று நம்மை விட்டு பிரிந்து கடவுளோடு வாழ சென்றிருக்கிறார். இந்த உயிர்ப்பின் நாளிலே அவருடைய ஆன்ம நிலைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம், மன வருந்துவோம், மன்னிப்பிற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆக போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மகன் தோன்றி அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வணக்கத்தில் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாருமே, தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாவற்றிலும்
உமது உதவியை கண்டுணர செய்வீராக. உம்மோடு தூயாவியானுடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மேலும் வாசகம், மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 36 41 முடிய. பெந்தகோஸ்த் நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரிடம் மெசியாவுமாக்கினர் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவரிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதாக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனெனில் இவ்வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவரும் உறுதி என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் இறைவா, என் அரசே, உன்னிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் இறைவா, என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. அலைமான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் இறைவா, என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. அடிக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது, பகைவிலான் குந்துக்கு கூடும் கிடைத்தது. ஆனால் இறைவா, என் அரசே, எனக்கோ உன்னிடம் தஞ்சம் கிடைத்தது, எனக்கோ உன்னிடம் தஞ்சம் கிடைத்தது.
மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுவே. வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும், எங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும். ஆனால் இறைவா என் உயிரே, நீ இன்றி எனக்கு வாழெங்கு கிடைக்கும். மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுவே. கலை மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுவே. மேலும் இத்திருப்பலியானது தார்சிஸ் அவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஆரோக்கிய டேவிட் ரெடிட்டா 7வது திருமண நாள் நன்றியாகவும் ஆரோக்கியராஜ் கிறிஸ்டி ஸ்டெல்லா தாமஸ் ரீகன் யோகேஷ்வா குடும்பத்தில் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும் தாமஸ் ரீகன் வெளிநாடு செல்லவும் நன்றி பலியாகவும் உடல் சுகம் வேண்டியும் ஆரோக்கியராஜ் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடவும் ஜெயா சிரல் சேகர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேரப்பிள்ளைகள் அரசு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும் ஆதிக் ரோஷன் நல்ல வேலை கிடைக்கவும் உடல் சுகம் வேண்டியும் சவரிமுத்து அவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும் ரவிச்சந்திரன் பூரண உடல் சுகம் வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம், ஆண்டவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 20 இறை வார்த்தைகள் 11 18 வரை. யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 20 இறை வார்த்தைகள் 11 18 வரை. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்திருந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றொருவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்து இருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா,
ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்று பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரியிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமாகிய ஆண்டவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏழை கூவி அழைத்தான், கடவுளும் அவனுக்கு செவி சாய்த்தார். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றார். இந்த ரபோனி என்ற சொல்லுக்கு போதகரே என்று பொருள். இறை இயேசுவிலே உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, சீடர்களே, 6வது வார தொடர் நவநாள் பக்தியில் பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் உயிர்த்த இயேசு கோடி அற்புதர் ஜெப வீரருடைய ஜெப பரிந்துரையினால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். திடீரென்று ஆண்டவர் இயேசு அவர்கள் மத்தியிலே தோன்றினார். இங்கும் அங்குமாக இயேசு தோன்றினார். அவர்கள் சோர்வாக நடந்து கொண்டு சென்றார்கள். இயேசு வழி போக்கர் போல அவர்களோடு நடந்து, நான் உயிர்த்து விட்டேன் என்ற மாட்சிமிக்க உடலை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். சோகமாக மரியா என்ன செய்கிறாள்? கல்லறையிலே அவள் இயேசுவை தேடுகிறாள். அங்கு சாதாரண சாமானியனாக இயேசு ஒரு தோட்ட தொழிலாளரை போல அவளுக்கு காட்சி கொடுக்கின்றார். உயிர்த்து விட்டேன் என்பதை தன்னுடைய மாட்சிமிக்க உடலை கொண்டு அவருக்கு வெளிப்படுத்துகிறார். பூட்டப்பட்ட அறையிலே அச்சங்களோடும் கலக்கங்களோடும் சோர்வுகளோடும் பயத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, நம்முடைய தலைவர் இயேசு முடிந்து விட்டது, அவருடைய வாழ்வு, அவரை யூதர்கள் கொன்று விட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்று அவர்கள் பயந்து இருந்த சூழ்நிலையில், எங்கே நம்மளையும் பிடிச்சி அடிச்சிருவாங்களோ, நம்முடைய வாழ்வும் ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ ஆப்புன்னு அவங்க பூட்டப்பட்ட அறையில் இருந்தபோது இயேசு திடீரென பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளே தோன்றுகிறார். நான் உயிர்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு யாருக்கு தோன்றுகிறார் என்று பாருங்கள். சாதாரண மனிதர்களுக்கு தான் தோன்றுகிறார். அவர் பெரிய மத போதகர்களுக்கு நான் மீட்பர் என்று அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை. ஜெருசலேமில் இருந்த பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு இல்லை, நாங்கள் தான் தூய்மையானவங்க, நாங்கள் தான் உண்மையான யூதர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு இயேசு காட்சி கொடுக்கவில்லை. சாதாரண மனிதர்களுக்கு, தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு, தனக்காக அழுது கொண்டிருந்த மரியாவுக்கு இயேசு காட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சாமானிய மக்களுடைய வாழ்வில்
நமது புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார். இதுதான் இன்றைய மைய சிந்தனை. நானும் ஒரு ஃபாதரும் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, மாலை நேரத்தில் வாக் போயிட்டு இருந்தோம். அங்கே உடம்பெல்லாம் ரொம்ப அழுக்கு, ஒரு கருப்பான துணி, மூஞ்செல்லாம் பார்த்தோம்னா ஒரு கொடூரமாக இருக்கிற ஒரு பெண்ணானவள் காருக்கு முன்னாடி உட்காந்து டீ பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க, பார்சல் டீயை ஓப்பன் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபாதரும் நானும் பேசிக்கிட்டே போகிறோம். பேசிக்கிட்டே போகும்போது அந்த அம்மாவை பார்த்தோன்னே அந்த அம்மா சிரித்த முகத்தோடு, அண்ணே டீ குடிக்கிறீங்களாண்ணே அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கும் சிரிப்பு வந்து விட்டது. நானும் ஃபாதரும் பார்த்தோம். அவங்க ஒரு பிச்சை எடுக்கிறவங்க, ஆதரவற்றவர், வீதியில் தனிமையில் இருக்கிற ஒரு பெண், அழுக்கு சேலையில் கருப்பான முகத்தோடு இருக்கிறார். அவர் பார்சல் டீ பிரிக்கும் போது, அண்ணே டீ குடிக்கிறீங்களா அண்ணே அப்படின்னு கேட்டோன்னே எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த பெண் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டது வந்து ஒரு விதமான உணர்வோடு அழைத்தார். யார் சாமானியர்? அந்த பெண் சாமானியர். ரோட்டில் பூ விற்கிறவங்கள பார்த்தா அவங்கள சுற்றி பூ இருக்குது, பூ ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அவங்க வாழ்க்கையை சுற்றி பூ போடுற மனம் இருக்கா? அல்ல அவங்களுடைய வாழ்க்கை அப்படி அழகான வாழ்வாக இருக்கிறதா? அவர் ஒரு சாமானியர். அன்புக்குரியவர்களே, நம்மலாம் நைட்டு தூங்கிட்டே இருப்போம். நம்ம தெரு தூய்மையாக இருக்க நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க? துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? கூட்டிக் கொண்டே இருப்பார்கள். நாம் விழித்து பார்க்கின்ற போது நம்ம தெருவெலாம் சுத்தமாக இருக்கிறோம். யார் சாமானியர்? அவர் ஒரு சாமானியர். நம்ம நல்லா விசேஷமான நாட்களில் கறி பிரியாணியோட சாப்பாடெலாம் சாப்பிட்றோம், நல்ல அரிசி சாப்பிட்றோம். கொஞ்சம் முரட்டாக இருந்தால் அரிசி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது, சன்னமாக அரிசி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்காக ஒரு விவசாயி கடன் வாங்கி நிலத்தில் பயிர் போட்டு ஒன்றுமே கிடைக்காமல் ஏதோ விவசாயி என்பதற்காகவே விவசாயம் செய்கிறானே, அவன் ஒரு சாமானியன். அன்புக்குரியவர்களே, கண்ணீரோடு கடவுளை நம்பி நிற்கிறார்களே, எனக்கு தேவை ஆண்டவரே, நீ தான் எனக்கு எல்லாம் என்று நிற்கிறார்களே, அவர்தான் சாமானியர்கள். நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் சாமானிய மக்களோடு வாழ்ந்தார். அன்புக்குரியவர்களே, மாபெரும் புனிதர், மறை வல்லுனர், திருமறையை பாதுகாத்தவர், திருச்சபையினுடைய மாணிக்கம், கோடி அற்புதர், தூய்மையின் லீலி மலர், அழியாத நாவுடையவர், குழந்தை இயேசுவை கரத்தில் தாங்கியவர், ஒரே நேரத்தில் 2 இடங்களில் தோன்றக்கூடியவர் என்று நம்முடைய புனிதரை வெறும் உயர்வாக பேசுகிறோம். ஆனால் இன்றைய மைய சிந்தனை சொல்லுகிறது, அவர் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்நிலையில் இருக்கிற அடிப்படை வசதியில்லாத மக்கள், கண்ணீரோடு இருக்கிற மக்கள், துன்பத்தோடு இருக்கிற மக்கள், இவர்களோடு இருந்த புனிதர். எனவேதான் அவர் சாமானிய மனிதர்களோடு வாழ்ந்த புனிதர், சாதாரண மனிதருடைய ஜெபத்தை கேட்கிற புனிதர். அன்புக்குரியவர்களே, நான் 4 ஒரு நிலைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது கடவுள். கடவுள் ஏழைகளுடைய கடவுள், கடவுள் பாமரர்களுடைய கடவுள், பாவப்பட்டவருடைய கடவுள், கடவுள் கண்ணீரோடு இருப்பவருடைய கடவுள். கடவுள் யாவே இறைவன் யார் என்றால் நலிவுற்ற ஒதுக்கப்பட்ட மக்களுடைய கடவுள். இதை தான் பழைய ஏற்பாட்டிலே அனாவிம் கடவுள் என்று சொல்லுவார்கள். அனாவிம் கடவுள், த காட் ஆஃப் அனாவிம் என்று சொல்வார்கள். கடவுள்ன்ற ஒரு ஏழைகளுக்குரிய கடவுளுங்க. பாமரர், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், வாழ்க்கையில் போராடுறவங்க, பிரச்சனைகளோடு இருப்பவர்கள், ஆண்டவரே நீ தான் எங்களுடைய எல்லாம், உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கடவுளை நம்பி இருக்கிறானே சாமானிய மனிதன், சாதாரண மனிதன், அவர்களுடைய கடவுள் தான் யாவே இறைவன். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் சொன்னதை போல உயிர்த்து எருசலேமிலே தோன்றவில்லை. மார்க்கு நற்செய்தி 16வது இயல் 7வது இறைவசனம் இவ்வாறாக சொல்கிறது. திருத்துதர்கள் சொல்கிறாங்க, அங்கே காலையிலே அதிகாலையிலே ஆண்டவர் இறந்தவருக்கு இந்த தூவம் இதெல்லாம் எடுத்துட்டு, வாசனை திரவியங்கள்லாம் எடுத்துட்டு, நறுமண பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்த கல்லறையை நோக்கி வந்த பெண்களை பார்த்து வானதூதர் சொல்லுகிறார். மார்க் நற்செய்தி 16வது இயல் 7வது இறைவசனத்தில், ஏன் இங்கே தேடுறீங்க? அவர் சொன்னபடியே உயிர்த்து விட்டார். பேதுருக்கும் அவருடைய சீடருக்கும் போய் சொல்லுங்க, அவர் கலிலேயாவுக்கு அவங்களுக்கு முன்னாடி போறாரு. இயேசு உயிர்த்தது எருசலேமில் இருந்திருக்க வேண்டியதானே? எருசலேம் ஆட்சி மையம்.
எருசலேமில் தான் மத போதகர்கள் இருந்தாங்க, எருசலேமில் தான் தூய்மையான யூதர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தியிருக்க வேண்டியதானே? இல்லை, அவர் கலிலேயாவுக்கு போகிறார். கலிலேயாவில் போய் என்ன பண்ணுறாரு? அவர் தன்னுடைய உயிர்ப்பின் செய்தியை வெளிப்படுத்துகிறார். மாட்சிமை மிக்க தன்னுடைய உடலை காட்டுகிறார். அந்த கலிலேயா சாதாரண மக்கள் வாழ்கிற பகுதி, மீனவர்கள் வாழ்கிற பகுதி, வியாபாரிகள் வாழ்கிற பகுதி, ஒதுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதி, கலப்பின மக்கள் வாழ்கிற பகுதி, ஒன்றுமில்லாதவர்கள் என்று கருதப்பட்ட யூதர்கள் வாழ்கிற பகுதி. அந்த பகுதியில் தான் போய் இயேசு என்ன பண்ணுறாரு? நான் உயிர்த்து உங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்க வந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அப்போ தந்தையாம் இறைவன் ஏழைகளுடைய கடவுள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஏழை எளிய சாமானிய மக்களுடைய மீட்பர். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக எமது சபையை நிறுவிய தந்தை பிரான்சிஸ் போர் வீரராக மாற வேண்டும் என்று நினைத்தார். பெரிய ஜவுளிக்கடை முதலாளியினுடைய மகன். ஆனால் ஒரு எளிய சகோதரராக மாறிவிட்டார். சாமானிய சகோதரனாக எளிய பிரான்சிஸ் மாறிவிட்டார். பணக்காரராக பிறந்தவர் ஏழையாக எளியவராக தொழிலாளர்களோடு கஷ்டப்படுகிற வீதியில் இருக்கிற மக்களோடு இணைந்து விட்டார். அவரை தொடர்ந்து தான் நிறைய சகோதரர்கள் வந்தார்கள். எனவே யாவே இறைவனும் ஏழைகளுடைய கடவுள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தவர், ஏழை எளிய ஒதுக்கப்பட்ட மக்களுடைய மீட்பர். தந்தை பிரான்சிஸ் இயேசுவை பின்பற்ற விரும்பியவரும் ஏழைகளினுடைய எளிய பணியாளர். அவருடைய சகோதரர்களும் எளியவர்களாகவே வாழ்ந்தார்கள். இதை தான் பார்க்கிறாரு நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார். பிரான்சிஸ்கன் சகோதரர்களைப் போல வாழ வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் அந்த அகுஸ்தீனார் மடத்திலிருந்து வெளியே வந்து இந்த பிரான்சிஸின் சகோதரர்கள் எல்லா பக்கம் போகிறாங்க, எளிமையாக வாழ்கிறாங்க, நற்செய்தியை அறிவிக்கிறாங்க, கடவுளையே நம்பி இருக்கிறாங்க, நானும் அவர்களைப் போல வாழ்வேன் என்று அகுஸ்தீனார் மடத்தில் எல்லாம் இருந்தது, வசதி இருந்தது, வாய்ப்புகள் இருந்தது, எல்லாத்தையும் விட்டுவிட்டு உதறிவிட்டு அவர் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் ஏழை எளிய மக்களுடைய புனிதர். ஏழை எளிய மக்களுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்து பரிந்து பேசுபவர். அப்போ இந்த 4 கடவுளும் இயேசுவும் தந்தை பிரான்சிஸும் நம்முடைய கோடி அற்புதர் புனித அந்தோனியாரும் ஒரே கோட்டிலே இருக்கிறார்கள். எல்லா ஏழை எளிய மக்களையும் அன்பு செய்கிறார்கள். பிரான்சிஸினுடைய காலத்தில் நம்முடைய அந்தோனியாருடைய காலத்தில் ஏழைகள் இருந்தார்கள். யார் ஏழைகள்? எப்படி அவர்கள் ஏழைகளாக மாறி போனார்கள்? அந்த நாளில் பெரிய பணம் படைத்தவர்கள் ஏழைகளை ஒன்றுமில்லாமல் கருதினார்கள். நிறைய ஏழைகள் இருந்தாங்க. பிரான்சிஸ் புனித அந்தோனியார் ஏழைகளை தேடிதான் சென்றார்கள். அடுத்தது நிறைய பெக்கர்ஸ் இருந்தாங்க. வீதி ஓரங்களில் நிறைய ஒன்றுமே இல்லாதவர்கள், ஏன்னா நிறைய யாசகம் விரும்புவர்கள் நிறைய பேர் வீதிகளில் இருந்தார்கள், ஆதரவற்றவர்கள். தந்தை பிரான்சிஸும் பிரான்சிஸ்கன் சகோதரர்களும் நம்முடைய கோடி அற்புதர் புனித அந்தோனியாரும் இந்த ஏழை எளிய வீதியில் இருக்கிற மனிதர்களை தேடினார்கள். பிரான்சிஸினுடைய காலத்தில் தொழு நோயாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. தொழு நோயாளர்களை மனிதராக கருதவே மாட்டாங்க. தீட்டு, அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது, யாரும் அவங்கள தொடவே மாட்டாங்க. பிரான்சிஸ் தொட்டார், பிரான்சிஸ்கன் சகோதரர்கள் தொட்டார்கள். தந்தை புனித அந்தோனியாரும் தன்னுடைய ஜபத்தினால ஏழை எளிய நோயுற்றவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, அந்த பிரான்சிஸினுடைய காலத்தில் வட்டி விடுதல் என்பது ரொம்ப பிரபலமாக இருந்தது. வட்டிக்கு பணம் கொடுத்து ஏழை எளிய மக்களை வஞ்சித்தார்கள். அப்போ காசு இல்லை அப்படின்னு பணம் பெற்றுக்கொண்டவர்கள் வட்டியை அடைக்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். தந்தை பிரான்சிஸினுடைய காலத்தில் ஏழைகள் யார் என்றால், கடன் பெற்று வட்டி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டவர்கள் ஏழைகள். அவர்களுக்காகவே பிரான்சிஸ் எளியவராக இருந்தார். அவர்களுக்காகவே பிரான்சிஸ்கன் சகோதரர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். நம்முடைய கோடி அற்புதரும் இன்றும் குடும்பத்தில் பிரச்சனைகளோடும் கடன் சுமைகளோடும் தோல்விகளோடும் அவமானங்களோடும் இருக்கிற மக்கள் ஜெபிக்கிற போது, கண்ணீர் விடுகிற போது நம்முடைய கண்ணீரெல்லாம் கேட்பவராக, பார்ப்பவராக, நமக்காக ஜெபம் செய்பவராக புனிதர் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆசைப்படுறோம். யாரும் ஏழையாக இருக்க ஆசைப்படுவதில்லை. நாம் சாமானிய மக்களாக, சாதாரண மக்களாக இருக்க விரும்புவதே கிடையாது யாருமே.
நம்ம என்ன பண்ணுறோம்? பணம் படைத்தவராக, ஆள்பலம் படைத்தவராக, ஞானத்தில் சிறந்தவர் என்று சொல்லிக்கொள்ள விரும்புவராக, நல்ல வேலை வாய்ப்பு வசதி வாய்ப்புகளோடு இருக்க நினைப்பவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஏழைகளாக இருக்க விரும்புவதில்லை. கோடி அற்புதர் நம்முடைய புனிதர். அவர் சாமானிய மக்களுடைய புனிதர் என்பதை விட சாமானிய மக்களோடு வாழ்கிற புனிதர், சாமானிய மக்களுடைய ஜெபத்தை கேட்கிற புனிதர், சாமானிய மக்களை கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற புனிதர், சாதாரணமாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கிற மக்களுக்காக எப்பொழுதும் துணை செய்கிற புனிதர். எனவே நாமும் சாமானிய மக்களாக இருப்பதில் மகிழ்ச்சி கொள்வோம், சாதாரண மக்களாக இருப்பதில் மகிழ்ச்சி கொள்வோம். இல்லாமையில் இருக்கிறோம், பரவாயில்ல, கடவுள் நிறைவா தருவார். குறைகளோடு இருக்கிறோம், பரவாயில்ல, கடவுள் நிறைவா தருவார். நான் கடவுளையே நம்பி இருக்கிறேன். சாதாரண சாமானிய மனிதனாக நான் இந்த உலகத்தில் கடவுளை நம்பி இருக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் இறைவா என்று சொல்லுவோம். நிறைய புதுமைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அந்தோணியாரனுடைய வாழ்வில். தினந்தோறும் புதுமை. இங்கே மடத்தில் ஒரே குழப்பம். என்னப்பா அவனை தேடி நிறைய பேர் வர்றாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை புதுமை செய்கிற நிறைய பேர் வர்றாங்களே. அதனால் அந்த மடத்தினுடைய தலைவர் சொன்னார், இனி நிமிட்டு நிறைய புதுமைலாம் செய்யக்கூடாது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணோம்? 13 புதுமை தான் செய்யணும், 13 புதுமைக்கு மேலே செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். பிரான்சிஸ் நம்ம அந்தோணியார் என்ன பண்ணுவார்? அவர் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர், கட்டுப்பாடு உள்ளவர். அப்புறம் மடத்தின் தலைவர் சொல்லுவதற்கு கட்டுப்படிந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். சரி, 13 புதுமை தான் செய்வேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டார். மறந்துடாதீங்க, நம்முடைய கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியார் செய்கிற 13 புதுமை இன்று அந்த 13 புதுமையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதுமை நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ அந்தோணியார் அப்படி வெளியே போயிட்டுருக்காரு. திடீர்னு ஒரு மேலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, வேலை செஞ்சுருந்தவர் கீழே விழுந்துட்டார். அந்தோணியாரே அப்படின்னு கத்துறாரு. இவர் 13 புதுமை தான் செய்யணும், 13 புதுமை முடிஞ்சிருச்சு, இப்போ செய்யணுமா செய்யக்கூடாதா? அவர் அங்கேயே நிப்பாட்டுறாரு, கையை வச்சு என்ன பண்ணுறாரு? நில்லுப்பா அப்படின்னோடனே அந்த இடத்துல தொங்குறாரு. நான் போய் பர்மிஷன் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மட தலைவர்கிட்ட போய் 13 புதுமை முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி 14வது புதுமை ஒன்று செஞ்சாகணும், இல்லாட்டினா அவர் கீழே விழுந்து காயம் பட்டுருவார், புதுமை செய்யலாமா என்று அவர் கேட்டார். மடத்தின் தலைவர் சொன்னார், போய் அவரை காப்பாற்றுங்கள் என்று. அப்போ அந்தோணியார் போய் சொன்னார், பத்திரமாக கீழே இறங்கும் என்றார். அவர் பத்திரமாக கீழே இறங்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய கோடி அற்புதர் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிற சாமானிய மக்களாகிய, கஷ்டப்படுற வேதனைப்படுற கண்ணீரோடு வந்திருக்கிற, குடும்பத்தினுடைய பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஏழை எளிய மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் புதுமை செய்கிறாரு. 13 புதுமையில் இது வரைக்கும் எத்தனை புதுமை நடந்துருச்சோ தெரியல நம்ம ஆலயத்தில். அந்த 13 புதுமையில் உங்களுடைய வாழ்விலும் ஒரு புதுமை இந்த நாளிலே நடக்கும். காட் பிளஸ் யூ. ஒருவேளை 13 முடிஞ்சிருச்சுன்னா 14 ஒன்று ரிசர்வில் இருக்குது, அதுவும் உங்களுக்கு தான். கோடி அற்புதர் உங்களுக்காக இந்த நாளிலே பரிந்து பேசுவாராக. உயிர்த்த ஆண்டவர் அங்கும் இங்குமாக திடீரென்று மெய்சிலுக்கும் வகையிலே சீடர்களுக்கு தோன்றியவர் இந்த நாளிலே உங்களுக்கும் தோன்றுவாராக, உங்களுடைய வீடுகளிலே தோன்றுவாராக, உங்களுடைய இல்லங்களை பிரகாசமான தன்னுடைய ஒளியினாலே நிரப்புவாராக. ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலமிடமடைந்தும் எங்கள் ஆன்மா உங்கள் தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்றே புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களிலும் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும், எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும், எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாழ்வோர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனைகளும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையில் நாங்கள் நம்பிக்கையுடனும் இந்த பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று
எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். முழுவதும் உமக்காகவே, முழுவதும் உமக்காகவே இளம்பிட நான் வருகிறேன். முழு முதற் பொருளே இறைவா, இறைவா இனிதான அன்புடனே ஏற்றிடுவாய். இறைவா முழுவதும் உமக்காகவே, முழுவதும் உமக்காகவே இளம்பிட நான் வருகிறேன். முழு முதற் பொருளே இறைவா, இறைவா இனிதான அன்புடனே ஏற்றிடுவாய். இறைவா முழுவதும் உமக்காகவே. மீட்க வந்த மாபரனே உன்னிடமே நான் மீண்டெழுந்த தயவுக்காய் தருகிறேன். மீட்க வந்த மாபரனே உன்னிடமே நான் மீண்டெழுந்த தயவுக்காய் தருகிறேன். உமது பாதையில் உயர்ந்த தீபமாய், உமது பாதையில் உயர்ந்த தீபமாய் நான் வாழும் வரை ஒளிந்திடுவேன். தேவனே, தேவனே. அன்புமிக்க சகோதர சகோதரியினுடையதும் உங்களதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய நவநாள் கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் எந்த காணிக்கைகளை ஏற்றலுமை வேண்டுகின்றோ. அதனால் இத்தூய மறை நிகழ்ச்சிகள் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான
இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி வங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கொண்டு வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அது திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு ஆவி நினைவு கூர்ந்தருளும். மறைந்த எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இந்த திருத்தலத்திற்கு நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வருகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கேன்சர் வியாதியினால் குணம் பெற வேண்டுமென நேற்று வந்து சிகிச்சைக்காக சென்றிருக்கின்ற திருமதி ஜெயா அவர்களை நீ ஆசீர்வதியும் தொடும். இதுபோல் நிறைய எத்தனையோ பேர் எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்கள் நோய் நொடிகளுக்காக ஜெபியுங்கள், எங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபியுங்கள். முட்டி வலி, நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் என்று சொல்லி நிறைய பேர் இது இந்த திருத்தலத்தை நாடி வருகின்றார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எல்லாருமே சாமானியர்கள் தான், உமது அன்பு மக்கள், அபிரகாமின் பிள்ளைகள். ஒவ்வொருவரையும் நீர் தனிப்பட்ட முறையில் தொடும், குணப்படுத்தியருளும். அன்பின் நிறைவிலே ஒவ்வொரு நாளும் வாழச் செய்திருளும். தந்தையை உயிர் தெழுவோம் என்று நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், அமலாசிரமத்திலே வாழ்ந்து மரித்த அனைத்து துறவிகளையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். இன்று நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உமது இரக்கத்திற்காக மன்றாடுகின்றோம். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப ஆண்டவரே இயேசுவே உயிர்த்தவரே, எங்களுடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் சண்டை சச்சரவினாலே பிரிந்திருக்கிற உறவுகள் மத்தியிலும், சந்தேகம் என்ற மன நோயினாலே பிரிந்திருக்கிற கணவன் மனைவி மத்தியிலும், உடல் நோயினாலும் மன நோயினாலும் மன அழுத்தத்தினாலும் மன சோர்வினாலும் குடும்பத்தினுடைய பாரத்தினாலும் கடன் சுமையினாலும் தோல்வியினாலும் அவமானத்தினாலும் குழந்தை இன்மையினாலும் அழுது கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவே நீர்தாமே அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். அருட்சகோதரிகள் இருந்தால் தீவ நற்கனி வழங்குவதற்கு பீடத்தை நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ என் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், இவரை நம் உயிர்த்த ஆண்டவர். சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக, சுகப்படுத்துவதற்காக, நம்முடைய கண்ணீரை கண்டு நமக்கு ஆறுதல் தருவதற்காக நம்மை தேடி வருகிற அன்பு தெய்வம் இவரே. இவருடைய திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலினிலே என்றும் வாழ்பவனே.
பகலில் பரவும் துன்பங்கள் அஞ்சவே வேண்டாம், எதற்கும் நீயோ அஞ்சவே வேண்டாம், எதற்கும் நீயோ அஞ்சவே வேண்டாம். அவரின் வார்த்தை கேடயமும் நல் கவசம் போலாகும். அவரோ உன்னை தம் சிறகுகளினால் மறைத்து காத்திடுவார், மறைத்து காத்திடுவார். உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலினிலே என்றும் வாழ்பவனே. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 6வது வார நவநாள் கொடியேற்ற பெருவிழா நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து வரவேற்கிறோம். இந்த திருப்பலி முடிந்தவுடன் கொடியேற்றம் நடைபெறும். 6வது வாரம். ஆகவே உங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் விண்ணப்பங்களையும் நன்றிகளையும் சுமந்ததாக கொடியானது ஏற்றப்படுகிறது. ஆகவே பக்தி சிறப்புடன் அந்த கொடியேற்ற நிகழ்விலும் பங்கெடுத்து மகிழ்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியும் இந்த நாள் முழுவதும் மறையுரையும் வழங்கி கொண்டிருக்கிறவர் நம்முடைய அருள் தந்தை கப்புச்சின் சபையை சார்ந்தவர் டேனியல் தயாபரன். அவர் எங்களுடைய மறை மாநிலத்தினுடைய பொருளாளராக இருக்கிறார். அவர் MSW படித்தவர். அதனால் சாமானிய மக்களை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு. ஆகவே தான் அந்த சாமானிய மக்கள் யார், இறைவனுக்கு அவருடைய இதயத்திற்கு இணக்கமானவர் இனிமையானவர் யார் என்பது நமக்கும் தெரியும். ஆகவே அந்த அற்புதமான மறையுரையை வழங்கி அந்தோனியாருடைய வாழ்வில் சாமானிய மக்கள் எவ்வாறு அவர் தொட்டார், ஏழைகளையும் ஆதரவற்றோரையும் அன்புடன் அரவணைக்கும் நேசத்தந்தை என்று நாம் சொல்லுகிறோம். அந்த அற்புதமான இந்த வார்த்தைக்கு அவர்தான் உண்மையானவர். ஆகவே அந்த வகையிலே மிகவும் மனதை தொடுமாறு நமக்கு மறைவுரை வழங்கி திருப்பலி ஆற்றி ஜெபித்து நமக்காக மன்றாடியவர் நம்முடைய அந்த தந்தைக்கு நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய பணி சிறக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அடுத்த வாரம் அருட்தந்தை ஜான்சன் வருகிறார்கள். இறைவார்த்தையை வாழ்வில் போதித்த அந்தோனியார் தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தந்தை நம்மை விட்டு மறைந்து இருக்கிறார். சோகமான ஒரு நிகழ்வு இருந்தாலுமே இந்த பாஸ்கா விழாவிலேயே கடந்து சென்றிருக்கிறார். இவ்வாழ்விலிருந்து இன்னொரு வாழ்வுக்கு அவர் கடந்து சென்றிருக்கிறார். அதனால் கைத்தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். மனமாற நல்ல திருத்தந்தையாக, சாமானிய மக்களின் திருத்தந்தையாக இருந்தார்.
அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏழையில் அவரும் சாமானியராக வாழ்ந்தார். பாப்பா திருத்தந்தையாக இருந்தாலுமே எவ்வளவு தூரம் எளிமையாக வாழ முடியும் என்பதை அவர் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்திருக்கிறார். 12 ஆண்டுகள் இந்த திருச்சபையின் தலைவராக இருந்து திருச்சபை வழி நடத்தி இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை விட்டு மறைந்தாலுமே கூட அவருடைய நினைவுகளும் அவரோடு செய்த செயல்பாடுகளும் என்றும் நமக்கு நினைவு இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே இந்த வாரம் அவருக்கு அடக்கம் சடங்கு மற்ற காலங்களும் கூட தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய திருவுருவப் படமானது நம்முடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சென்று அவருக்கு அந்த அஞ்சலியை செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்தோனியாருடைய கொடி ஏற்றும் போது கூட அந்த கொடியை நம்முடைய பாதி கொடி கம்பத்தில் ஏற்றி அவருக்கான மரியாதையை நாம் செலுத்த வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே அறிவித்தது போன்று குரு மாணவர்களுக்கான இறை அழைத்தலுக்காக இந்த வாரம் ஆரம்பித்தாச்சு. நேற்றுலேருந்து நான் எனக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கான தந்தை இறையாளத்தில் இயக்குநராக இருக்கிறார். அவர் எனக்கு பிறகு வந்து உங்களிடம் அந்த பரிந்துரையை வைப்பார் என்பது உங்களை சொல்லிக் கொள்கிறேன். குரு மாணவர் நிதி வழங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் நெஞ்சார நாங்கள் பாராட்டுகின்றோம், வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய தோழமையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குரு மாணவர் நிதி மற்றும் வேண்டுதல் அப்பம் செலுத்துகிறவர்கள் வழக்கம் போல் நீங்கள் திருத்தலத்தினுடைய அலுவலகத்தில் சென்று நீங்கள் கொடுத்து அதற்கான ரசீதையும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, திருவிழா மிக நெருக்கத்தில் வரப்போகுது. இன்னும் 6 வாரம் தான் இருக்குது. ஆகவே அதற்கான செலவீனங்கள் உங்களுக்கு தெரியும். என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். அதை நம்ம செய்யணும். அது நம்முடைய திருத்தலம், நம்முடைய அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாட போகிறோம். அதற்கான தோழமையை நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கிறோம். உங்களிடம் அந்த நன்கொடை கவர்கள் கொடுக்கப்படும். இல்லைனாலும் நீங்கள் அலுவலகத்தில் சென்று பெற்றுக்கொள்ளலாம். திருப்பள்ளியின் காணிக்கை நேரத்திலும் சரி அல்லது என்னை சந்திக்கும் பொழுதும் அதை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். வேண்டுதல் அப்பம் வழங்குகின்ற பொழுது தயவுசெய்து போன முறையே சொன்னேன், அந்தோனியாருக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க தெரியுங்களா? அவர் சொல்படி கேட்குறவங்க. நம்ம சொல்படி கேட்டோம் என்றால் நம்ம கேட்குறதெல்லாம் அவர் கொடுப்பார். அதனால் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்கள். ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க இது வரைக்கும் ஒன்றும் கேட்கல. அதனால் வேண்டுதல் அப்பம் கொடுக்கும் பொழுது அங்கிருந்து தான் முதல்ல கொடுக்க போகிறோம். அதில் வாலண்டியர்ஸ் அந்துவானுடைய தலைமையில் அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க சொல்வதை கேளுங்க. அமர்ந்தவாறு யாரும் எந்திரிக்கக்கூடாது, எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் யாரையும் விட போகிறதில்ல. ஆண்டவர் 12 அப்பம் 12 கூடை நிறைய மீதி எடுத்தார். அங்கே நிறைய இருக்குது, 3000 அப்பத்துக்கு மேலே இருக்குது. தாராளமாக நன்கொடை கொடுக்குறார்கள், தாராளமாக நான் வாங்கி கொடுக்குறோம். ஆகவே எல்லாருமே போன தடவை நிறைய பேர் கிடைக்கலன்னு வேறு சொன்னாங்க. அதனால் அது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்குமே கிடைக்க உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்போல் உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். தயவுசெய்து அங்கங்கே வச்சுட்டு போக வேண்டாம். நமக்கு இருந்தாலும் சிசிடிவி கேமரா இருந்தாலுமே கூட நீங்கள் உங்கள் உடைமைகளை பாதுகாத்து வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஆலயத்திற்குள்ளே பீடத்திலையுமே நீங்கள் பாதணிகளை தொட்டுக்கொண்டு மேலே ஏற வேண்டாம். ஆனால் உள்ளே போகாமல் வெளியில் விடுற பாதணிகளை பாதுகாத்து உங்களுடைய பாதணியை மட்டும் எடுங்க, அடுத்தவங்களை எடுக்காதீங்க. தயவுசெய்து வந்து போகிறவங்க அதை பாதுகாப்பாய் எடுத்து செல்ல உதவி செய்யுங்க. உடைமைகள் ஏதாவது விழுந்திருந்தால் அது கண்டுபிடித்திருந்தால் நீங்கள் திருத்தலத்தினுடைய அலுவலகத்தில் கொடுங்க. அது மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். நான் அந்தோனியார் திருத்தலத்துக்கு வந்து காணாமல் போனால் அது கிடைக்காம போகாது, கட்டாயம் அவர் கொடுப்பார் என்பதில் நமக்கு நம்பிக்கை உண்டு. ஆகவே அன்பார்ந்தவர்களே, 2 சக்கர வாகனங்களை தயவுசெய்து நீங்கள் சொன்னது போல் இந்த காம்பவுண்ட் ஓரத்திலையும் மண்டபத்தில் நிறுத்துங்க. 4 சக்கர வாகனம் நிறுத்துங்க. அது எடுத்துகிட்டு போகும்போது தயவுசெய்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போங்க. அந்த ரோட்டை கடக்கும்போது கூட நீங்கள் பாதுகாப்பாக கடந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கொடி ஏற்றும் பொழுது ஏற்கனவே சொன்னது போல் அதே ஒழுங்குகளை நாம் கடைபிடிப்போம், இறை ஆசிரியையும் பெறுவோம். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, இந்த காவிரி நுண்கலை பள்ளி இலவசமாக கோடை விடுமுறை கலை பயிற்சி பள்ளி நடக்குது. அதற்கான பெண்கள், பிள்ளைகள், சிறுவர்களுக்கென நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். தயவுசெய்து சென்று பயன்பெறுமாறு, இந்த கோடை காலத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற மாதம் நம்முடைய அந்தோனியார் திருத்தலத்தினுடைய அனைத்து பக்தர்களுக்கான ஒரு மாதம். அதில் 2 நாள் நமக்கு தியானம் இருக்குது. அந்தோனியார் நடமாடும் நற்செய்தியாய் வாழ்ந்து புனித அந்தோனியார் என்ற தலைப்பில் 24, 25 சனி ஞாயிறு மாலையில் 5:30 முதல் 8:30 வரையிலும் இங்கே அதற்கான சிந்தனை மறைவுரைகளும் தியானமும் நடைபெறும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். 4 அருட்தந்தைகள் வராங்க. ஆகவே சிறப்பானது அமர்வாக அமையும். வாங்க, இரவு உணவு உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள், உங்களுக்கும் சரி
வரவங்களுக்கு சனி ஞாயிறு தான் லீவில் இருப்பீங்க, வாருங்கள். இப்பொழுது இறை அழுத்தொழி இயக்குனரை நான் அழைக்கின்றேன். ஏமாத்தாதீங்க, வந்து பழகுங்க. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய இளைஞர்களாக இருக்கிறாங்க. வந்து பார்த்து எங்களோடு பழகி எங்களைப் போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளை சாமியாராக்கிறது அல்லது குருமானவர்களாக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அடுத்த சனிக்கிழமை இங்கே குருத்துவ நிகழ்வு நடைபெறுகிறது. வர சனிக்கிழமை 4 குருக்களாக திருநிலைப்படுத்த போகிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். கிறிஸ்தியேசுவில் அன்பு நிறை இறை மக்களே, கோடி அற்புதர் அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, அலைகடலென திறந்து வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக கோடி அற்புதர் புதுமை வள்ளல் உங்கள் அனைத்து தேவைகளுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்று தருவார் என்பதில் எழளவும் சந்தேகமில்லை. இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய திருத்தல அதிபருக்கு நன்றி. ஒவ்வொரு வாரமும் அவரும் அறிவிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 12வது முடித்தவர்கள், 25 வயதுக்கு உட்பட்டவர்கள், காலேஜ் படித்து இருந்தாலும் சரி, இறை அழைத்தல் உங்கள் குடும்பத்தில் இருந்த ஆசீர்வாதம். இறை அழைத்தல் இருக்கின்ற குடும்பத்தை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருப்பார். உங்களுடைய பிள்ளைகளையும் ஊக்குவீங்கள். உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் இருந்தால் நிச்சயமாக எங்களை போன்று குருக்களாக துறவிகளாக மாறுவதற்கு நீங்கள் அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். இளைஞர்கள் துறவிகளாக எங்களுடைய கப்புச்சின் சபையிலே, அந்தோனியார் சபைன்னு சொன்னால் தான் தமிழ்நாட்டில் எங்கள் சபை பேரே தெரியும். ஆனால் கப்புச்சின் சபை, ஆனால் அந்தோனியார் சபைன்னு சொன்னால் தான் தெரியும். அந்தோனியார் வேறு சபையை சார்ந்தவர் இருந்தாலும் எங்களுடைய சபையினுடைய நிறுவனர் புனித பிரான்சிஸ் அசிசியாரால் ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு எங்களுடைய சபையிலே சேர்ந்து இன்று கோடி அற்புதர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார். இந்த சபையில் சேர்ந்து இறைவனுக்கு தொண்டாற்ற பணி செய்ய உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அசிசியாரை பற்றி, புனித பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நேற்று தினம் இறைவனடி சேர்ந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் கூட புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயரைத்தான் தன்னுடைய பெயராக தாங்கியிருந்தார். அவர் ஒரு இயேசு சபையை சார்ந்தவர். புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெயரை கூட அவர் எடுக்கல. ஆனால் புனித இயேசு சபையை சார்ந்த திருத்தந்தை புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயரைத்தான் தன்னுடைய நாமமாக ஏற்றிருந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு புனிதர் தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். குடில் செய்து நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற பழக்கத்தையும், சிலுவை பாதை செய்து இயேசுடைய பாடுகளை தியானிக்கின்ற பழக்கத்தையும், இயேசு கிறிஸ்துடைய 5 திருக்காயங்களை தன்னுடைய உடலில் ஏற்றிருந்த முதல் மனிதராகவும் வாழ்ந்தவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். அது மட்டுமல்லாமல் அமைதியின் தூதுவர், இயற்கையின் பாதுகாவல், இந்த அனைத்து கோட்பாடுகளையும் திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்ற புனித பிரான்சிஸ் அசிசியார் அவருடைய வழியில் நாங்கள் எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு இறைவனுக்கு சாட்சிகளாக வாழ முற்பட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்களும் வாருங்கள். இளைஞர்களே வாருங்கள். பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் பின்னால் நிற்பேன். வர முடியாதவர்கள் யாராவது ப்ரௌஷர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போய் யாராவது தெரிந்த இளைஞர்களுக்கு கொடுங்க. விருப்பமுடையவர்கள் என்னை வந்து சந்திக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, கூடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய நவநாளை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரி, இந்த நாள் முழுவதும் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதில், இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த ஒரு அரியதொரு வாய்ப்பை கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய புனிதர் அந்தோனியாரை பற்றி பேச அழைப்பு விடுத்த எமது அமலாசிரம புனித அந்தோனியாரினுடைய திருத்தல அதிபர் அருள் தந்தை ஆண்டனி தாஸ் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணி செய்கிற அருள் தந்தை ஆரோக்கியதாஸ் அவருக்கும், மேலும் இங்கே இருக்கிற நம்முடைய அமலன்னை பங்கினுடைய உதவி பங்கத்தந்தை அருள் தந்தை சேவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி கொள்ளுகிறேன். காட் பிளஸ் யூ. ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இறை அருளே என்றும் நிலைத்து இருப்போம். நோயாளர்களுக்கான ஜெபம்.
எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோலமை வாய்ப்பிற்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியினுடைய ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாது இருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்மீக காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கிற அசட்டை தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசுவே, தெய்வமே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ என்று உடலுள்ள பாதிப்புகளினால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவ மனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் அடியார்களையும் கண்ணோக்கி அருளும். இவருடைய கண்ணீரை துத்தருளும். பூர்ண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்திலே நித்தியத்திற்கும் பங்கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அங்களே அர்ச்சிக்கப்படுகின்ற பின்னால் இருந்து பங்கள் முன்னால் இப்போது வழங்கப்படாது. அதனால் அங்கே பிடிச்சி முடிந்ததுக்கு பிறகு நம்ம அப்பங்களை இங்கே வாங்கி கொள்ளலாம். யாரும் போக வேண்டாம், அங்கே யாரும் வரக்கூடாது. அங்கேயே நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி கிரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேறும் நீரனுக்கு பரம உட்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி கிரியேகநாதனுக்கு சுபமங்களம். வேகமாக கொடுங்க. அப்பம் கொடுக்குறவங்க வாங்க அப்படியே. இப்பொழுது முன்னால் அப்பம் கொடுக்கலாம். முன்னுக்கு இருக்கிறவர்களுக்கு அப்பம் கொடுக்கலாம். அகில பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு,
மனுகூலனுக்கு உயர் மறுவேலனுக்கு நவநாள் ஜெபம். சுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். நவநாள் ஜெபம். சுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரை, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதனுடைய பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலானவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரை ஒரு கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உருளாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. இப்படி திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கோடி அற்புத புனித அந்தோணியாரினுடைய ஜெப பரிந்துரையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது அற்புதனுடைய கொடியானது அர்ச்சிக்கப்பட இருக்கிறது. ஆகவே அனைவரும் பக்தி சிறப்போடு இதில் பங்கெடுப்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா உம் மக்கள் தங்களுடைய பாதுகாவலரான புனித அந்தோணியாருடைய நவநாளை திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த திருக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் பாதுகாவலரான புனித அந்தோணியாரை நினைவுகூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இப்பொழுது சத்தப்படாது, தயவு செய்து. ஜெபம் முக்கியம். ரொட்டி ஏழைகளை ஆதரவற்றோரை அன்புடன் அரவணைக்கும் தேச தந்தையே, அந்தோனியாரே, குலதேசுவை கரத்தில் ஏற்று பாக்கி பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, எங்கள் வேண்டுதலை கேட்பவரே, எங்களுக்காக மன்றாடுகிறவரே, எங்கள்